ஏன் இவ்வளவு உப்பு போட்ட? உனக்கு கூட உணர்ச்சி இருக்கா? ஏயா பார்த்து சமைக்க கூடாது. டேடே அவனை ஏன்டா திட்டுற? நீ போப்பா. இதோ பாரு, இங்க எல்லாருக்கும் பொதுவாதான் சமையல். உன் ருசிக்கு தகுந்தபடி சமைக்கணும்னா அதுவும் பொண்டாட்டியால மட்டும்தான்ப்பா முடியும். ஏண்டா வீராசாமியோட பொண்ணு லதாவுக்கு நல்லா சமைக்க வருமான்னு கேட்டிருக்கியா? யாரோ நடிக்கிறாங்க. இன்னைக்கு கந்த சஷ்டி, ஊருலகமே உன்னை நினைச்சு பாக்க. நீ என்ன சூரனை சம்ஹாரம் பண்ண கடவுளா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்ச மனுஷன் தானே. உன்னை வேற யார் நினைக்க போறா? அந்த பைத்தியக்கார பொண்ணு லட்சுமி தான் நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இருடா, இப்ப என் பேச்சு உனக்கு கசப்பாதான் இருக்கும். உன் தவற புரிஞ்சுக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. போடா. நல்லா போதை வரணும், வாந்தி வரக்கூடாது. 300ல ஆரம்பிக்கிறேன். எந்த நம்பர்ல போய் முடியுதோ என்னது இவன் சின்ன தலையா? யோ என்னய்யா இவன் எப்படி படுத்திருக்கா? அத ஏன் கேக்குறீங்க? நேத்திக்கு தண்ணி அடிச்சிட்டு படுத்தவர் இன்னும் ஏந்திரிக்கவே இல்ல. நேத்திக்கு படுத்தவனா? நானாச்சும் பரவாயில்ல. போன வாரம் எங்க சாராயத்தை ஃபுல்லா தண்ணி அடிச்சு படுத்தவரு இன்னும் எந்திரிக்கவே இல்ல. பிசி பிசி. என்னங்க நீங்களும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, வாசல்ல யாரோ சாராய தந்தையா குப்பர் அடிச்சு படுத்து கிடக்கான். அவன் சொல்லி கொடுத்தான். அவன் ஊரையே கெடுத்துருவான் போல இருக்கே. கோடீஸ்வரன் சார், நீங்கெல்லாம் இங்க வரலாமா? நீங்க காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி கூவத்துல வளராமா? 200 மில்லி குடியா? என்ன மனசுல கவலைப்பா, அத மறக்கணும். கிடைச்சா ஸ்காட்ச் அடிப்போம், இல்ல காய்ச்சினது அடிப்போம். கொண்டாயா கிளாஸ. ஐயோ ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டீங்க. உங்க கவலை என்னன்னு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். இதையெல்லாம் நீங்க குடிக்கவும் கூடாது, குடிக்கவும் விட மாட்டேன். இந்த கவலை எனக்கு பெரிய கவலை ஆடும் போல இருக்கு. உங்க கவலையை சொல்லுங்க. என்னப்பா வேற எனக்கு கவலை? எல்லாம் அந்த பொண்ணு லட்சுமியை பத்தின கவலை தான்ப்பா. பாவம் அந்த லட்சுமி. கையில பெர்மிட் இருந்தோம், குடிக்க முடியாத மாதிரி. கழுத்துல தாலி இருந்தோம், குடும்பம் நடத்த முடியாத பொண்ணு சார். எல்லாம் கரெக்டா சொல்ற. என்ன பிரயோஜனம்? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஒரு ஆம்பளை இல்லையே. ஏன் நான் இல்ல? மூக்குக்கு கீழே இருக்குது மீச தானே. இது என்ன பாத்ரூம் பிரஷ்ஷா? அப்ப நீ தட்டி கேட்க போறியா? நிச்சயமா நிச்சயமா. அப்பா நான் வந்த வேலை ஓகே. என்ன தனியா புலம்புறீங்க? அது இல்ல, நீ கண்டுக்காத, சுய புலம்பல் விட்டு. நீ வேணாம்ப்பா, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டே தெரியுது. இருந்தாலும் நீ போக வேணாம்ப்பா. அந்த ரமேஷ் உன்னை பொறுக்கியும் பாப்பா. யாரு பொறுக்கி? கட்டின பொண்டாட்டிய தள்ளி வச்சவன் பொறுக்கியா? அத தட்டி கேட்க வந்த இந்த தர்ம தேவன் பொறுக்கியா? அடாடாடாடா, என்னமா பேசுற நீ? நீ இங்கேயே இப்படி பேசுறியே, அங்க போய் எப்படி பேசுவ நீ? சரி, நான் சொல்லியா நீ கேட்க போற? நீ போத்தான் போற. ஐயோ வேண்டாம் முனுசாமி, வேண்டாம் முனுசாமி. எங்க அண்ணன் பிரபாகரன் உன்னை புரட்டி எடுத்துருவான். புரட்டி எடுக்கிறதுக்கு நான் என்ன சிலோன் புரட்டாவா? அவனை கொத்து புரட்டா வைக்கிறேன். அப்ப நீ கேட்கதான் போறாங்க போய். இப்பவே போறேன். என்ன ஆவேசமா கிளம்பினா சப்பக்கான்னு உட்கார்ந்துட்டேன். ரொம்ப தூக்குது, கொஞ்சம் தூக்கி விடுங்க. ஐயோ இங்கேயே இப்படியா? அங்க எப்படி? பின்னீரன் பின்னே. நீ இப்படி எல்லாம் போனா சரியா வராது முனுசாமி. நீ அங்க எப்படி போய் என்ன கேட்கணுங்கிறத நான் அழகா சொல்லி தரேன். சரி வா. கைத கசமாலம் பேமானி. முனுசாமி என்னாச்சு உனக்கு? நான் நல்லா தான் பாருக்கேன். ஆனா நீ கைத வீட்டுக்காரன்னு சொன்னப்பா. நான் வீட்டு வாடகை கொடுக்க மறந்துட்டேன். எத்தனை நாளா? இப்பதான் 15 வருஷமா. இது தப்பா? அவன் 25 வருஷமா கொடுக்காம இருக்கான். நான் இல்லாத நேரம் என் வீட்டுக்காரிக்கிட்ட என் வீட்டுக்காரன் போய் வேஷ்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு கிட்ட போய் பேசியிருக்கான். நான் விடுவேனா? வீட்டுக்காரனை குப்பரை போட்டு மிதியோ மிதின்னு மிதிச்சிட்டேன். தப்பு உன் மேலதானே. அத நீ சொல்றியா? பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா புருஷன் பதற வேணாமா? தாலி கட்டியாச்சேன்னு நமக்கென்னான்னு இருக்கிறதுக்கு நான் என்ன கசமாதமா? கைத என் வீட்டுக்காரன் சொன்னப்பா. சம்சாரத்து பேச்ச கேட்காம வப்பாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறானப்பா. என்ன எச்சியே வரல? எல்லா எச்சியும் சாராய கடையிலே துப்பிட்டானா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். வீட்டுக்காரனை திட்டுறேன். வீட்டுக்காரன் நல்லவன் தான், வப்பாட்டி அவனை கெடுக்கிறாளப்பா. லட்சுமி அவ கண்ணுக்கு தெரியலையே. லட்சுமிகரமா இருப்பா அவ பொண்டாட்டி. அவ பேச்ச கேட்காம வப்பாட்டி
குரங்குக்கு டிபி வந்த மாதிரி ஒரு முகம். அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறானே, இவெல்லாம் ஒரு மனுஷனா? என்ன சொல்ற? வீட்டுக்காரனை திட்டுறேன். பூ, இப்ப எச்சி வருது. ஊறி இருக்கும். சோமாரி, பேமானி, ஜமுக்காலம், கசமாலம். முதலாளி, எச்சி துப்புனே உங்க மேல பட்டுச்சா இல்லையே? படுற அளவுக்கு துப்பு. நம்ம வீட்டு தோட்டத்துக்குள்ள கழுதை எல்லாம் நுழைஞ்சிருச்சு. அதை திட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் நீங்க வந்துட்டீங்க. தண்ணி அடிச்சுட்டு லூட்டி அடிக்கிறியா? லூட்டியா? பணக்காரங்க தண்ணி அடிச்சா அதுக்கு பேரு பார்ட்டி, ஏழைங்க தண்ணி அடிச்சா அதுக்கு பேரு லூட்டியா? தத்துவம் பேசுறீங்களா? தண்ணி போட்டா அதெல்லாம் வருங்க. தத்துவம் பேசுற அளவுக்கு எவன் தண்ணி வாங்கி கொடுத்தானோ அவங்கிட்ட போ. முதலாளி, உனக்கு வேலை கிடையாது. முதலாளி வெளியே போடாங்கிறேன். முதலாளி, ஐயோ போடா. நீங்க என்ன போடாங்கிறீங்களா? போட்டா போடாங் போட்டாங். ஹெட்டா விஷயம் ஏத்துக்கிட்டேன். இவன் என்ன பிரான்ச்? ஐயோ ஐயோ, வேலை போயிருச்சே, வேலை போயிருச்சே. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல டிரைவர் வேலை இருந்தா சொல்லுங்களேன். நீ என்ன பண்ணுவ? நீ பொம்மையாச்சே. கோடீஸ்வரன் சார், கோடீஸ்வரன் சார். முனுசாமி, அட கண்ண மாதிரியே வந்துட்டீங்களே. அந்த கண்ணை புல்லாங்குழல் வாசிச்சா தான் வருவாரு. நீங்க புல முன்னாலே வந்துட்டீங்களே. ஏன்பா உன்னை நியாயத்தை கேட்க சொன்னா வேலையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியப்பா? என்ன தப்பு? மனச்சாட்சிக்கு தோணுபடி பேசினேன், உண்மையை பேசினேன். வேலை போனா பரவாயில்ல. இந்த வேலை இல்லைன்னா ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிட்டு போறேன். இப்பதான் ஆட்டோ ரிக்ஷா எல்லாத்துக்கும் சொந்தம்னு சொல்றாங்களே. நீங்க வாங்க சார், லட்சுமிக்கு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வழியை தேடுவோம். வக்கீல் தம்பி, சொல்லுங்க வீராசாமி அண்ணன். உங்க நன்மைக்காக சொல்றேன். ஆ, யாரோ ஒரு அனாதை பொண்ணுக்காக ஆ, உங்க அண்ணனையே எதிர்த்து வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறீங்களே, ஆ. இதனால உங்களுக்கு என்ன லாபம்? லாபம்? அடட, நீங்க வியாபாரம் பேச வந்திருக்கீங்களா? ரொம்ப நெருங்கிட்டோம். இப்ப வரிஞ்சு கட்டிக்காம இருந்தா எனக்கு என்ன லாபம்னு சொல்லுங்க. இது அழகா இருக்கு. ஆ, ஆமா, நீங்க சொன்ன அந்த பொண்ணு கேக்கும்ல? அந்த பொண்ணு அப்பாவின்னு உங்களுக்கு தெரியும்ல? அப்புறம் என்ன, ஆ. அந்த பொண்ணு கிட்ட பக்குவமா நீங்க எடுத்து சொல்லி ஆ. காரியத்தை முடிச்சிட வேண்டியது. ஆ, உங்க அண்ணன் பழைய விரோதத்தெல்லாம் மறந்துருவாரு. அப்பா. உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியிலும் செஞ்சு கொடுத்துருவாரு. ஆ, இந்த நீதி நேர்மை நியாயம்னு பேசி நீங்களும் செத்துக்கிட்டு எங்களையும் சாகடிச்சுக்கிட்டீங்களே தம்பி. ஐயோ, நல்ல வழி சொல்லி தரீங்க. நான் எது கேட்டாலும் கொடுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்புறம் என்ன, வாங்க. ஆ? அதான் நெருங்கிட்டோம்ல, கையை எங்க வேணாலும் போடலாம். வாடா வீராசாமி, தமாஷ் பண்ணண்டா. உட்காருங்க. வணக்கம் அண்ணே. என்ன பாட்டி நீ, உன் தம்பி எவ்வளவு நல்லவரு, அவரை போய் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கே. இவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதை விட நீ அதிகமா தெரிஞ்சுக்கிட்டியோ? அது இல்லப்பா, அந்த பொண்ணு மேட்டரை பேசி முடிச்சிரேன்னு சொல்லியிருக்காரு. இவன் ஆ, அத நீ நம்பிட்ட. அது மட்டும் இல்ல, வர 21ஆம் தேதி ரமேஷுக்கும் லதாவுக்கும் கல்யாணம் ஜாம் ஜாம் நடத்திடலாம் இல்ல வக்கீல? ஆமா அண்ணே. வீராசாமி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரளயமே வெடிக்குமே, அதை எப்படி சமாளிப்பீங்க? என்ன பார்ட்னர், இவன் என்னவோ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னியே, என்னடா மிரட்டுறியா? ஐயோ, நான் என்ன மிரட்டுறேன், உண்மையை சொல்றேன். உங்க பையன் விளையாட்டா கட்டின தாலி இன்னும் அந்த பொண்ணு கழுத்துல தழைய தழைய தொங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள உங்க பையன் இவரு பொண்ணு கழுத்துல தாலிய கட்டினா, வீராசாமி நீங்க மட்டும் இல்ல, உங்க பொண்ணும் கூண்டுல வந்து நிக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. ஏய், இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்கு தேவைப்பட்டா என் பையனை மதம் கூட மாத்துவேன். முதல்ல அவனை மனுஷனா மாற சொல்லுங்க, அதுக்கப்புறம் மதம் மாறத பத்தி யோசிப்போம். ஏய், என்ன நல்லா தெரிஞ்சிருந்து தூண்டி விடுற உன்னை. ஏய், பிரச்சனை தீரணும்னா அந்த விடுதலை பத்திரத்தை அவளை கையெழுத்து போட சொல்லு. கையெழுத்து என்ன? அந்த விடுதலை பத்திரத்தோட உங்க மகன் கட்டின தாலியை கட்டி திருப்பி தர சொல்றேன். பதிலுக்கு அந்த அப்பாவி பொண்ணுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? அதுக்கு என்ன வேணும் நீ கேக்குற? வேற என்னன்னு கேட்க போறேன். அவகிட்ட இருந்து உங்க மகன் எடுத்துக்கிட்டானே கற்பு, அதை மாத்திரம் திருப்பி தர சொல்லுங்க. ஏய், கொடுக்க முடியாததை ஏன்டா கேக்குற? எடுக்க கூடாத ஏன்னே எடுத்தான். ஏய், இந்த மிரட்டெல்லாம் எவனாவது காதுல பூ வச்சுட்டு வருவான், அவங்கிட்ட வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அவ கழுத்துல தொங்குறதா சாதாரண மஞ்ச கயிறுன்னு நினைச்சிடாதீங்க. உங்களுடைய அகந்த ஆணவம் பண்ண திமிரு அத்தனையும் அறுத்தெறிய போற மாஞ்சா கயிறு அது. வீராசாமி, be careful. என்ன பாட்டி, விஷயமே வேற விதமா போகுது. இந்த பிரபாகரன் எதையும் சொல்ல மாட்டான், சொன்னா செய்யாம விட மாட்டான். வர 21ஆம் தேதி இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அத அவன் தடுத்தா? தடுக்கிறவன் நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டான்.
என்ன என்னம்மா எனக்கு என்னம்மா யாரோ கத்தியால ஐயோ வேணாங்க எனக்கு பயமா இருக்குங்க லட்சுமிக்காக நாம எந்த கஷ்டத்தையும் ஏத்துக்கலாங்க ஆனா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுங்க என்னது எனக்கு என் தாலி தாங்க முக்கியம் சீக்கிரம் சீக்கிரம் பண்ண வரது கூட நம்ம போயிடுவோம் நீங்களா எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, ஆனா நான் எதிர்பார்த்தேன் நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போவீங்கன்னு. என்ன சொல்றீங்க ஒண்ணுமே புரியல. புரியலையா? ஒண்ணும் தெரியாத பாப்பா நடிச்சாமம் போட்டாலும் தாப்பா. நீ நடிச்சாமம் தாப்பாவை திறந்துகிட்டே போற. அண்ணா அண்ணா இது என்ன அறதான். ஏங்க அவரை போட்டு அடிக்கிறீங்க? அவரா? அந்த அளவுக்கு போயாச்சா? யோ, வந்த உன்ன கேக்குறேன்னு சொன்னீங்களையா? கேளுங்களையா. எனக்கு ஒரு 300 மில்லி கொடுங்க. இந்த ஆள் ஒரு ஆள் வாயை திறந்தா மில்லி தான் வரும். நீங்க சும்மா இருங்க, நான் கேக்குறேன். நீங்க இப்படி நடந்துக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன உங்க வீட்டுல நடக்காததா இங்க நடக்குது? என்னையா குத்தி காட்டுறீங்களா? சும்மாரியா? இப்ப நீங்க எங்க போறீங்க? கல்யாணம் பண்ண போறேன். ஐயோ, கட்டின புருஷன் என்ன வச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாளே. இப்ப உங்ககிட்ட எதுக்காக சொல்லணும்? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றதுக்கு இது என்ன சாதாரண விஷயமா? ஐயோ ஐயோ. அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. இதுக்கு அப்புறமும் பொறுமையா இருந்தா குழந்தையே பெத்துட்டு வந்துருவீங்களே. தப்பு என்ன? கல்யாணம் பண்ணா எல்லாரும் குழந்தை பெத்துக்கிறது இல்லையா? எல்லாரும் சேர்ந்து நடத்துறதுக்கு இது என்ன யூனியனா? இதுக்கெல்லாம் யூனியன் இருக்கா? விட்டு ஆரம்பிச்சிருவீங்கடா. ஏமா அவரு கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறியே. தாலி கட்டின புருஷனுக்கு துரோகம் செய்யலாமா? நிறுத்துங்க. என்ன ஆளாளுக்கு மூடி மூடி பேசிட்டு இருக்கீங்க? மூடி பேசாம திறந்தா பேசுவாங்க. ஏண்டி, கட்டின புருஷன் நான் இருக்கேன், என்ன விட்டுட்டு என் தம்பிய கல்யாணம் பண்ண கூட்டிட்டு போறியே. ஐயோ 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 ஐயோ, இது அடுக்குமா? இது நியாயமா? இது முறையா? ஒரு தப்பு பண்ணாத ஏன் மேல இப்படி குறையா சொல்றீங்களே? ஒரு புருஷன் கூட துரோகம் நினைச்சது இல்லையே, ஒரு எறும்பு கூட என் காலால மிதிச்சது இல்லையே. ஒரு எறும்பு கூட உன் காலுக்கு கிடைச்சிருக்காத. அப்பா, இத பாரியா, என் மேல யாராவது சந்தேகப்பட்டீங்க, விளக்கு மாற பிஞ்சு. யாரு சந்தேகப்பட்டாங்களோ அவங்கள. நான் சந்தேகமே படல அண்ணி. நானும் சந்தேகமே படல. சும்மாரா தண்ணி. அப்ப அடி எனக்கு மட்டும்தானா? ஓஹோ, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? அவனை ஏன் திட்டுற? அவன் மட்டும் சொல்லலைன்னா உங்க 2 பேர்த்தையும் கையும் கடவுமா புடிச்சிருக்கவே முடியாது. என்னத்த கையும் கடவுமா பிடிச்சீங்க? அண்ணி மேல அபாண்டமா பழி சுமத்தினீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறது நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன் 3வது வீட்டு மூக்கம்மாவே. என் குடும்ப விரோதி குடும்பத்திலேயா பொண்ணெடுக்க போற? இப்படி கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். அப்படியா? அத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஊரெல்லாம் கூட்டி என் மானத்தை வாங்கிட்டீங்க. நீங்கெல்லாம் எனக்கு ஒரு அண்ணன். அடேய், எடுடா கைய. எடு டாவா. ஆமாடா, புருஷன் மேல கைய வைக்கிறத பார்த்துட்டு எந்த பொண்டாட்டி தான் சும்மா இருப்பா? என் பொண்டாட்டி சும்மா இருந்தால. பொண்டாட்டி அவ சும்மாரியா? பாத்தியாயா முனுசாமி, என்னதான் இருந்தாலும் புருஷனை பொண்டாட்டி விட்டு கொடுக்குதா? இதாயா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிறது. இதுக்கு பேருதாயா தமிழ்நாட்டு பண்பு. நிச்சயமா நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். விரிச்ச வலையில விலாங்குமின்தான் விழும்னு ஆசைப்படுறவன் சராசரி மனுஷன். வலை விரிக்கிறதுக்கு முன்னையே விலாங்குதான் விழும்னு தீர்மானிக்கிறவன் இந்த பிரபாகரன். இப்போ இந்த பிரச்சனையில இருந்து உனக்கு விடுதலை வேணும். இல்ல, என்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிம்மதி வேணும். என் விஷயத்துல நியாயம் செத்துக்கிட்டு இருக்கு. இதுல மனுஷங்க வேற ஏன் சாகணும்? இந்த பல பரீட்சையில நீங்களே ஜெயிச்சுதான் நினைச்சுக்கோங்க. இனிமேலாவது யாரையும் பலி வாங்காதீங்க. உன் பெருந்தன்மை நான் ரொம்ப பாராட்டுறேன். நில்லுமா, உன் கடமையை நீ நிறைவேற்றிட்ட, என் வார்த்தையை நான் காப்பாத்த வேணாமா? ஏய், இந்தா. சார், பணத்துக்காக உங்க பிள்ளைய காதலிக்கல, அதை நிரூபிக்க இப்பதான் சார் எனக்கு முதல் சந்தர்ப்பமே கிடைச்சிருக்கு. இதை நான் தொட்டா உங்க பிள்ளைய தொட அனுமதிச்சது இதுக்காகத்தான் ஆயிடும். இந்த பத்திரத்தை வச்சு சட்டப்படி என்கிட்ட இருந்து அவரை பிரிக்க முடியும். என் மனசுல இருந்து கடவுளால கூட அவரை பிரிக்கவே முடியாது. கடவுளால பிரிக்க முடியாம போலாம், நான் நினைச்சா பிரிக்க முடியும். என்ன பண்ணு? பத்திரத்துல இப்ப நீ போட்டு வந்திருக்கிற கையெழுத்தால உன் தலை எழுத்த மத்தரனை மாத்திக்கலாமா?
என்னோட சுய கௌரவம், எங்க அண்ணன் கிட்ட நான் போட்ட சவால், எல்லாத்துக்கும் மேல உன் வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கிட்ட அக்கறை, அத்தனையும் சேர்த்து குழி தோண்டி புதைச்சிட்டு வந்து நிக்கிறேம்மா. நீ என்ன செஞ்சாலும் எங்களை கேட்டுட்டு தானமா செய்வ. இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இனிமே என்ன செய்ய போற? மறுபடியும் ஹாஸ்டலுக்கே போக போறேன். வெரி குட். அரசாங்கம் சொந்தமா வீடு கட்டி கொடுத்தாலும் அத வாடகைக்கு விட்டுட்டு பழையபடி குடிசைக்கே போயிடும் சில ஏழை ஜனங்கள். அந்த மாதிரி உன்னை அந்த பங்களால வாழ வைக்க நான் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டோம். நீ உன் பழைய இடத்துக்கே திரும்பி போறேன்னு சொல்றேம்மா. உன்னை எந்த ரகத்தில் நான் சேர்க்கறது? என்ன மன்னிச்சிருங்க சார். இந்த பிரச்சனை அத்துமீறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கையெழுத்து போட்டேன். எனக்காக டிரைவர் முனுசாமி ஏன் சார் வேலை இழக்கணும்? என்ன மட்டும் பாதிக்க வேண்டிய என் தனிப்பட்ட பிரச்சனை உங்களை ஏன் சார் பாதிக்கணும்? உங்களுக்கும் இந்த லட்சுமிக்கும் என்ன சார் சம்பந்தம்? அது என்ன சொல்ல போறீங்க? லட்சுமி, சதய நட்சத்திரம், எக்ஸெட்ரா 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 இதானே? உங்களை சொல்லி தப்பு இல்ல சார். வைக்க கண்ணுக்குட்டியை காட்டி பால் கறக்கிற ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாமே போலிதானே? நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருந்த சந்தோஷம், இந்த வீட்டுல இருந்த நிம்மதி எல்லாமே போச்சு சார். இதுக்கு மேல உங்களுக்கு பாரமா இருக்கு, பிரியப்படல சார். இனிமேல என்னால இங்க இருக்க முடியாது சார்.